ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நல்ல காரசாரமாக தஞ்சை ஸ்பெஷல் உரப்படை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கப் இட்லி அரிசி, ஒரு கப் பச்சரிசி, ஒரு கப் கடலைப்பருப்பு, அரை கப் தோலோடு இருக்கிற கருப்பு உளுந்து எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி சேர்த்து 2 மணி நேரம் ஊற விட்டுக்கோங்க. ஒரு மிக்சி ஜாரில் 5 பல் பூண்டு, அரை டீஸ்பூன் சோம்பு, 5 காஞ்ச மிளகா, அரை டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து தண்ணி சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஊற வச்ச அரிசி பருப்பை கிரைண்டர்லன்னா மிக்சியில் அரைச்சிக்கோங்க. கூடவே உப்பு சேர்த்துக்கோங்க. அரைச்ச மாவை கிரைண்டர்லேருந்து எடுக்கிறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னால் அரைச்சி வச்ச மிளகா பேஸ்ட்டையும் அது கூட சேர்த்து போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ இது கூட அரை கப் அளவுக்கு பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், அப்புறமா மரவள்ளி கிழங்கு 1 கப் அளவுக்கு பொடி பொடியாக துருவி போட்டுக்கோங்க. கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பல்லாக நறுக்கின தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, மல்லி இலை, பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு பெருங்காயத்தூள் சேர்த்து கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி தண்ணி சேர்த்து கொஞ்சம் கரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா சூடான தோசை கல்லில் ஒரு குழிக்கரண்டி அளவு மாவு எடுத்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு அது நடுவில் ஒரு ஸ்பூனை வச்சு சின்னதாக ஒரு ஓட்டை போட்டுட்டு சுற்றி எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு பக்கம் வெந்ததும் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு மொறுமொறுன்னு வேக வச்சு எடுத்தீங்கன்னா உரப்படை ரெடி. தக்காளி சட்னி, கார சட்னியோட சாப்பிட அம்சமாக இருக்கும். ட்ரை